நம்ம கார்த்திக் மாஸ் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கௌதம் பயங்கர கோவத்தோட இப்போ கார்த்திக்கோட சட்டையை பிடிச்சி, நீ எதுக்காகடா வந்த, உன்னை யாரா இங்க கூப்பிட்டது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் நம்ம இலக்கியா இருந்துட்டு நான் தான் கௌதம் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இங்கே கௌதம் பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில் இப்போ நம்ம கௌதமோட டென்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு, அண்ணன் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுண்ணே, நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணலண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தில் அன்னைக்கு இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா வேற, அதாவது நான் ரெடி பண்ண பத்திரமே வேற, அதில் இருந்தது வேற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ உண்மையான பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து, அதாவது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த பத்திரத்தில் சைன் போடணும், இந்த பத்திரத்தில் சைன் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படி இப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு. கடைசியில் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கார்த்திகை நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா மாட்டிக்கிறதுக்கு அப்புறமா இப்படி வந்து சொல்கிறானே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இலக்கியா கொடுக்குற ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி கதறி எழுவாங்க, நான் உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேனடா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தான் போகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம கார்த்திகையும் ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கார்த்திகை பற்றி நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும், என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற மாதிரி. இப்படி இருக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு ஜானியை பார்த்தப்போ இருந்த சந்தோஷத்தை விட நம்ம கார்த்திகை பார்க்கும்போது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. ஏன் சட்டையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில் கார்த்திக் வந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, இதோட சாஃப்ட் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது, அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க, அப்படி இப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பத்திரத்தில் தான் நான் உங்ககிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நான் கொண்டு வந்தேன், ஆனால் வர வழியில் யாரோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை பார்த்துட்டானே, என்னை நம்புன அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பாத ஒரு காரணத்தினால இலக்கியா இருந்துட்டு கார்த்திக் சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க, நான் அதுக்கான ஒரு ஆதாரம் வச்சுருக்கேன், அந்த ஒரு ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைவீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி கதை எழுவீங்க அப்படின்றமா வந்து சொல்லிட்டு அந்த ஒரு எவிடன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை கொண்டு வரும்போது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை மாற்றிட்டு போனான் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆதாரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதே ஒரு வீடியோ ஃபுட்டேஜை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியா கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் கௌதம், உங்கள் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவர், கார்த்திக் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது, சரி அவன் யார் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சாச்சு, அவன் வேறு யாரும் கிடையாது, எஸ்எஸ்கேவோட ஆள் தான், எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை மாற்ற சொன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் கௌதம் பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல், டே கார்த்திக் நான் உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டி பிடிச்சி கதறி எல்லாம் ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கார்த்திக் வந்துட்டு அண்ணா நீங்கள் செஞ்சதில் தப்பு இல்லைன்னு, ஏன்னா என் மேலே தான் தப்பு, பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல படித்து பார்த்து அதுக்கப்புறமா உங்ககிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி கார்த்திக்கும் சொல்ல ஆரம்பிச்சுறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.